இல்லைங்க, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீக்கெண்டு, காலையிலே வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். வேறு குப்பையை மூடாமல் வச்சுருக்கானுங்க. காலையிலே வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி, எப்போவுமே வீக்கெண்டெல்லாம் சமைக்க மாட்டேன்ல, அப்பப்போ சமைப்பேன். ஏன்னா உடம்பு சரியான டயர்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சோம்பேறித்தனம், ஃபோனே யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கறனால. அதனால் இன்றைக்கி சமைக்கலான்னு இருக்கேன். சமைக்கலான்னு தோணும்போது ஃபஸ்ட்டு நம்மளை சமைக்க வேணான்னு சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? லாஸ்ட்டாக சமைச்ச பாத்திரம் கழுவவே இல்லை. இந்த ரெண்டு அப்படியே இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு ரைஸு, இது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று தான் வச்சேன் இந்த ரைஸு, இதை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பாத்திரம் கழுவவே இல்லை. அதுவும் இல்லாமல் தக்காளி வெங்காயம் வேறு நறுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதோ சிக்கன் லெக்ஸ். நேற்று கடைக்கு போனேன்னா அதனால் சிக்கன் லெக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இதுதான் இப்போ சமைக்க போகிறேன். இதை சமைச்சேன்னா இன்றைக்கும் நாளைக்கும் வரும். இன்றைக்கி நாளைக்கும் ஓட்டிடலாம்னு வச்சுக்கோங்க. சம்பவமாக தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் தான் இருக்குது கரெக்டாக. தக்காளி, பச்சை மிளகா இருக்குது. அப்பப்போ கிச்சனில் இருக்கிற பொருள்லாம் காணாமல் போயிருதுங்க. எங்கே போகுதுன்னே தெரில. ஒருவேளை இவனுங்க எடுக்கிறானுங்களா, யூஸ் பண்ணுறானுங்களான்னு கூட தெரில. சார்ப்பா, இதுக்கு ஒரு கேப் மாதிரி நான் வச்சுருப்பேன். அந்த கேப்பை காணோம். ஸோ சார், ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயத்தை நறுக்கிறோம். ஏன்னா நம்ம சிக்கனை நறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர்டு ஃபுல்லாக சிக்கனாக வந்துடும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நறுக்கினா ஒரு மாதிரி, ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் இது சிக்கன். மழை லைட்டாக பெய்யுது வெளியே, அவ்வளோதாங்க. குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்தளவுக்கு குளிராது, இப்போல்லாம் பயங்கரமாக குளிருது. இப்போ சமைச்சு முடிக்கவே எப்படியும் ஒரு 2 மணி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். 2 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாயந்தரம் போல் எழுந்திரிச்சு திருப்பி ஷிஃப்ட்டை பார்க்க வேண்டியதான். பார்த்தா அதுக்குள்ளே கண்ணெறிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வெங்காயம் நறுக்குனாலே இதுதான் பிரச்சனை. கண்ணு பயங்கரமாக எரியும் எனக்கு. இப்போ புரியுது இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஏன் ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியில் ஒரு ஆள் வேலைக்கு போனால் இன்னொரு ஆள் சமைச்சு வச்சுருவாங்கல்ல. நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பயங்கரமான கஷ்டம். இங்கே அடுத்த தடவை ஹெல்மெட்டு தான் போட்டு வெங்காயம் உரிக்கணும். இந்த வெங்காயம் பாருங்களேன், ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை காஞ்சிருச்சான்னு தெரில. ஓகே, அந்த பார்ட்டை மட்டும் நம்ம நறுக்கி தூக்கி போட்டுட்டு இந்த பார்ட்டை வச்சு செய்வோம். நம்ம வீட்டில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். ரொம்ப வந்து பாவம் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு யாரும் நினைக்காதீங்க. வீட்டில் தான் இருக்க போகிறேன், வெளியே எங்கேயும் போகிறதில்ல. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன். சரி, நம்ம வீடியோக்காகவாது ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக போடுவோம்னு பார்த்தா கறியெல்லாம் வெட்ட முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு செதறுமா, அந்த ரத்தம் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கணும் அதுக்கப்புறம். அதனால் இது பழைய ட்ரெஸ்ஸே போதும் நமக்கு. அதுவும் இல்லாமல் இதாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது எனக்கு. ஒரு வழியாக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டியாச்சு. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம அழகாக நம்ம சிக்கன் லெக்ஸையும் எடுத்து வெட்டி கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு வாஷும் பண்ணியாச்சு. நம்ம பாத்திரம் அழகிறது தான். நல்ல வேலை ரைஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதை வேற கழுவி வச்சு அது வந்து முடிகிறதுக்கு அது டைம் ஆகும். செஞ்சு முடித்தோன்னா கழுவணும் தான் நானும் நினைப்பேன். பட் ஆனால் சோம்பேறித்தனம். சாப்பிட்டோன்னா அப்படியே தூக்கம் தான் வருமா, அப்படியே போய் படுத்துருவேன். இல்லைனா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதை எடுத்து கழுவி வைப்போம், வாய்ப்பே இல்லை. அடுத்த சமையல் எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் கழுவுவேன் பார்த்துறது. ஆனால் அது நல்லதுக்கு இல்லை தான் எனக்கே தெரியும். பட் ஆனால் அதை மாற்றிக்கணும். பாருங்க, இந்த கரை இன்னும் போகவே இல்லை. கரை ஃபுல்லாக சுற்றி இருக்குது. இந்த ஃப்ளாட்டில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க, யாருமே சமைக்க மாட்டுறாங்க. ரொம்ப ரேராக தான் சமைக்கிறானுங்க இங்கே இருக்கிறவனுங்களே. அதுவும் சமைக்கிறதுனா கேஸ் அடுப்பு வச்சு இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெடிமேட் ஃபுட்டு அதை எடுத்து மைக்ரோவேவ் வச்சு சாப்பிட்றது. ரொம்ப ரேராக தான் இந்த சிக்கன் பண்ணுறது, ஃபிஷ்ஷு பண்ணுறது அப்போ தான் சமைக்கிறாங்க. இவங்க சமைச்சாச்சும் நமக்கு ஏதாவது தோணும், ஆஹா சமைக்கிறாங்க நம்மளும் சமைக்கணும். இவங்களே சமைக்க மாட்டுறாங்க, நமக்கு எப்படி சமைக்க மாட்டோம். நம்மளும் சரி ஏதோ கடைக்கு போனால் ஒரு இதை வாங்கி சாப்பிடுவோம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், இல்லை ஒரு டீயை குடிச்சு ஒரு வடையை வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் இல்லையா ஒரு பிரியாணி பாக்ஸை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இப்போலாம் நின்றுக்கிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்க நமக்கு என்ன இதா? பட் ஆனால் இதுதான் பண்ணி தான் ஆகணும். வீட்டு சாப்பாடு தான் பெஸ்ட்டு. கேட்டால் வீட்டு சாப்பாடு பெஸ்ட்டான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வாங்கியிருக்கேன் பாருங்கள் சிக்கன், இதுவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டினது இல்லை, ஃப்ரீசரில் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து நான் வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். இந்த தடவை இந்தியாவுக்கு போகும்போது காய்கறி நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு
வந்து அதான் பண்ண போகிறோம். ஆனால் அதுவும் இல்லாமல் காய்கறி விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. நான் ஒரு வேளை காய்கறி வாங்கி சமைக்கிறத 2-3 வேளை சிக்கன் வாங்கி நான் சமைச்சிட்டு போயிடுவேன். அந்தளவுக்கு காசு அதிகம் காய்கறி. அதுவும் இல்லாமல் காய்கறி சாப்பிட்டா நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு சவக்குன்னு இருக்கும். சிக்கன் மட்டன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன மசாலா எப்படி கொட்டினாலும் நம்மக்கிட்ட சாப்பிட்ற திறமை இருக்குது. ஆனால் அதில் டேஸ்ட் இல்லைன்னா சாப்பிட முடியாது. இப்போ நம்ம சட்டியை சூடு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடுவோம். நம்ம ஊரில் தக்காளி போய் நம்ம புறக்கி பார்த்து வாங்குவோம்ல, இங்கே எப்படின்னா இந்த மாதிரி தான் கூடை மாதிரி வச்சுருப்பாங்க, கவர் மாதிரி. இதில் ஒரு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி இருக்கும். அப்படியே எடுத்து நம்ம போட்டு பார்கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே எடுத்து போட்டு நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது தான். கேஸ் அடுப்புனால பாருங்கள் சல்லுன்னு சூடாயிருச்சு. கரண்ட் அடுப்புனா ரொம்ப லேட்டாகும் அது பண்ணி முடிக்கிறதுக்கு. என்கிட்ட இந்த தாளிக்கிறதுக்கு இந்த கடுகு, சீரகம், பட்டை, கிராம்பு இது எதுவுமே கிடையாது. எல்லாமே தீந்துருச்சு. நானும் அதை வாங்கி ரீஃபிலும் பண்ண மாட்டேன். சோம்பு தான் நினைக்கிறேன். இது ஒன்று தான் நான் போடுவேன், ஏன்னா அது ஒன்று தான் இருக்கு என்கிட்ட. அதாவது 7000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நம்ம சேனல் மானிட்டைஸே ஆகலைங்க. என்ன ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? இந்த தேவையான அளவெல்லாம் நான் பார்த்து போட்டதே கிடையாது. அள்ளி ஒரு ஸ்பூன் வந்தால் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் வந்தால் 2 ஸ்பூன். இதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எடுத்து இன்னொரு ஸ்பூன் போடும். நல்லா வதக்கி வதக்கி விட்டுருவோம். 1 2 4 மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லாவே போடுவேன், ஏன்னா காரம் வேணும்ல நமக்கு. 3 4 கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம போட்ட சிக்கனை போட்டுருவோம். ஒரு கிளாஸ் அடுப்பு எரிதாள் தெரியுது. இதே கத்தியில் 2-3 தடவை கட்டெலாம் வாங்கியிருக்கேன் கையில், கறியை நறுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போலாம் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி. இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரிசல்ட் என்னென்னு முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ ஃபைனலி நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. காய்கறி நறுக்கி தக்காளி வெங்காயம் நறுக்கி சிக்கனை வெட்டி குழம்பு வச்சு எல்லாமே பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக க்ளீனாக நம்ம பண்ணிட்டோம். சிக்கனும் ரெடி. ஆல்ரெடி நான் என்னோடய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? இவ்வளோ நேரம் நம்ம பண்ண சமையல் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா? ஸோ ரைஸ், அப்புறம் சிக்கன், அப்புறம் ஒரு எக் இருந்தது, அதையும் நான் பாயில் பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு டேஸ்ட்டு பார்த்துருவோம். ரைஸ் நேற்று வச்ச ரைஸ்னால் கொஞ்சம் விதையாக இருந்துச்சு, பட் மைக்ரோவேவில் வச்சுட்டேன். இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக விதையாக இருக்குது, பட் ஓகே. மேபி வெறும் குழம்பா சாப்பிட்டனால ஒரு மாதிரி இருக்கும். சிக்கனோட சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, சமாளிக்கிற அளவுக்கு ஓகே. காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கறி கொஞ்சம் நல்லாவே வந்துருக்கு. ஓகே, எனிவே இதான் இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் சமையல். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோடு நான் உங்களை பார்க்குறேன். டாடா.